என்னோட படத்துல நான் ஒரே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். லெட்ஸ் டேக் திஸ் இஸ் சேலஞ்ச். நீங்க படம் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன். அப்படி திட்டினீங்கன்னா என்னோட படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட். ஒரிஜினல் கண்டென்ட். நான் ஏன் வந்து இதை பத்தி இவ்வளோ பேசுறேன்னா, இந்த ரிவ்யூவர்ஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போச்சு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில. சில ரிவ்யூவர்ஸ் வந்து ஒழுங்கா படத்தை பார்க்காம கரெக்டான ரிவ்யூஸ் கொடுக்காதது வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். டு பப்ளிக் கரெக்டா ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு. ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கூட இல்ல படத்துல, ஒண்ணு கூட ஒரிஜினல் இல்ல ஒன்னாவது காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க. நான் எதுவுமே வந்து சினிமாவே விட்டுறேன். எதுவுமே நீங்க சினிமால பார்க்காத கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா வந்து நான் எந்த படத்துல இருந்தும் சுருட்டல, எங்கிருந்தும் காப்பி அடிக்கல. எந்த படத்தோடயும் நீங்க என்னோட படத்தை நீங்க கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு இட் இஸ் ஒரிஜினல் கண்டென்ட். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்திருக்கோம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை ஃபிலிம். ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. பட் ஐ டோன்ட் நோ, நான் ரிவ்யூஸ் பெருசா பார்க்கல. ஐ திங்க் ஒன்று ரெண்டு யாரோ ஏதோ பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிட்டு படம்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன், நான் பிட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான யதார்த்தமான குடும்ப படம் எடுத்திருக்கேன். நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் பிட்டுன்னா, அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெத்துக்க முடியாது, கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொமான்ஸ் இருக்கதான் செய்யணும். அது யதார்த்தமா காமிச்சிருக்கேன். ஆனா வல்கரா எங்கேயுமே நான் வந்து விஷுவலா காட்டல. நீங்க படத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். யாரா ஒருத்தரை வந்து சீன் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். தில்லு இருந்தா தைரியமா டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் யாராவது ஒரு சீனாவது சொன்னாங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சீரியஸ்லி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ ஹவ் டன். பிகாஸ் விஷுவலி நான் வந்து வல்கரிட்டி எதுவுமே காட்டல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்தியத்தை எப்படிங்க தப்பா சொல்லுவீங்க? அப்படித்தானே இருக்கணும். அதை நம்ம தப்பா காட்டவே இல்லை. எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான். எப்படி குழந்தை பிறகுது அப்புறம் இது என்ன கேள்விங்க? ஒரு சிலர் சொல்றாங்கன்றதுக்காக ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தட். தட் இஸ் நாட் த ட்ரூ. ஆர் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவ்வளவு அந்யூன்யம் இல்லை, யதார்த்தம் இல்லைன்னா புருஷனும் விட்டு போயிடுவான், பொண்டாட்டியும் விட்டு போயிடுவான். அது அவங்க மேபி அதனால்தான் நிறைய டிவோர்ஸுங்களும் நடக்குது. பிகாஸ் தட் இஸ் நாட் த வே. அதர் தென் அபியூஸ் எமோஷனலி, ஃபினான்ஷியலி, பிசிக்கலி ஒருத்தங்க போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இல்ல நம்ம கிட்ட இருந்து வந்து திருடுறாங்க, இல்ல நம்மளை ஏமாத்துறாங்கன்றதை தவிர மற்றபடி புருஷன் பொண்டாட்டி பிரிகிறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமெசி இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த இன்டிமெசியை நாங்க வந்து அழகா காமிச்சிருக்கோம். நீங்க போய் படம் பாத்தீங்கன்னா புரியும். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஐ எம் வெரி போல்ட்லி டெல்லிங் யூ தட். How can you say that husband and wife குள்ள இருக்கிற romance வந்து it is a obscene thing and we have not shown it like that. இது வந்து உங்களுக்கு தெரியணும்னா, உங்களுக்கு என்னதான் நான் பண்ணிருக்கேன்னு தெரியணும்னா, நீங்க ஏன் எனக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? போங்க. I want to see you all becoming members. We are going to நிறைய கண்டென்ட் கொடுக்க போறோம். Encourage us because கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்றவங்க எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, உங்க என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பா அது இல்லாம எங்களால பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து என்கரேஜ் பண்ணீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் வந்து அனுப்புங்க. அதுல கமெண்ட்ஸா போடுங்க. கண்டிப்பா நான் பாக்குறேன். ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு கோ லைவ் வித் எனிபடி. சிட்னில இருந்து we all gonna watch movie together with friends, but all 12 friends did membership individually, only 5 hours. Thank you Arushal. இந்த மாதிரி ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா we can make more films. அண்ட் இந்த படத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகணும். அதுதான் உண்மை. தியேட்டர் எதுக்கு டிக்கெட் விற்கிறோம்? நீங்க வந்து படத்தை பார்க்கணும்ட்டு. பட் இது வந்து அனதர் ஆப்ஷன். இப்போ ஓடிடில அனதர் ஆப்ஷன். பட் எனக்கு ஓன் சேனல் இருக்கிறதுனால, லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை மாதிரி ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால என்னால அதை வந்து நம்ம சேனல்லே கொண்டு வர முடியுது. பெருமையான மூமெண்ட்டுங்க அது. லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். நோ, ஐ எம் ஆஸ்கிங் யூ சோ மச் பிகாஸ் பணம் போட்டு எடுக்கலைங்கிறதோ இல்ல பத்தலைங்கிறதோ பிரச்சனையே கிடையாது. ஓகே, அது கிடையாது. ஆனா ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வி கேன் கிரியேட் இஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் சேனல்ல. இட் இஸ் நாட் எப்படி சொல்றது, இது வந்து ஒரு நியூஸ் சேனலோ ஒரு சினிமா பேக்ரவுண்ட் உள்ள ஒரு கம்பெனியோ கிடையவே கிடையாது. இண்டிவிஜுவல் கிரியேட்டர் வனிதா விஜயகுமார்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகை பிக் பாஸ்ல போய் ரியாலிட்டி ஷோல வந்து ஒரு பேர் எடுத்து உங்களோட அன்பை சம்பாதிச்சு குக் வித் கோமாளி. So much after that, it's been an incredible journey. I'm very proud of my journey. I have 1 million subscribers around the world.
வேற எந்த சினிமா ஆர்டிஸ்டுக்கு இருக்குன்னு மட்டும் காமிங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். சினிமா நடிகைக்கு இருக்குன்னு காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஸோ அப்படி அந்த விதத்துல எனக்கு லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நீங்க தான் என்ன சப்போர்ட் பண்ணணும், நீங்க தான் போய் ஜாயின் பண்ணணும். 89 rupeesங்கிறது ஒரு மிக ஸ்மால் அமௌண்ட், டிக்கெட் காஸ்ட்க்கு ஹாஃப் பிரைஸ். ஸோ நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க, படத்தை பாருங்க, மேக் திஸ் சக்சஸ் ஆன் யூடியூப். நிறைய படங்கள் இந்த மாதிரி முடங்கி கிடக்கு. மேபி வில் கம் அப் வித் மோர் ஃபில்ம்ஸ், குட் கண்டென்ட். ஏற்கனவே ரிலீஸ் பண்ண முடியாத ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் வச்சிருப்பாங்க. மேபி வி கேன் சப்போர்ட் தெம், மேபி வி கேன் பிரிங் இட் டு அவர் சேனல். நல்ல கண்டென்ட் இருந்தா. ஆனா இது சக்சஸ் பண்ணா மட்டும்தான் என்னால அது பண்ண முடியும். ஒரிஜினல் கண்டென்ட்டும் எடுத்துட்டு வர முடியும், மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஐ எம் நாட் அட்வர்டைசிங் ஃபார் மணி. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் எவ்வளோ உச்ச நடிகர்கள்லாம் பணம் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. நான் உங்க அன்புக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை போய் கீழே கமெண்ட்ல சில பேர் எழுதும் போது சகிக்க முடியல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மை லவ், ஐ எம் டூயிங் திஸ். நான் வேற யாருக்கும் விற்கல, நான் வந்து நம்மளோட ஓன் சேனல்ல தான் கொண்டு வரேன். ஸோ கோ அண்ட் டூ த ரைட் திங், சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் அஸ், அண்ட் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் த ஃபிலிம், இஃப் யூ லைக் இட், வாட் யூ லைக் எல்லாமே. சின்ஸ் இட் இஸ் அ சோஷியல் மீடியா, நம்ம நிறைய ஷேர் பண்ணலாம், நிறைய லைவ் போகலாம். ஸோ யா, show your love and make this a success for us, and let's watch together. Thank you Sriraj Pampala, big Telugu fan of you. Nariya varudhu. It is a family movie by Samuel Jabakumar from Chennai. Yes, it is a family movie. Second half எல்லாம் வந்து the emotion, the pre-climax ஒரு sentiments, religious விஷயங்களும் கொண்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல இஸ் a lot of emotion and sentiment. தயவு செஞ்சு படத்தை பார்த்துட்டு ஐ வுட் லவ் யூ டு வாட்ச் த ஃபிலிம். எனக்கு அதை ஃப்ரீயா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைதான் சத்தியமா. ஆனா அதுல வரக்கூடிய வருமானத்துல என்னால வந்து சர்வைவ் பண்ண முடியாது. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஒரு மெம்பர்ஷிப் தான் கேட்கறேன். இது வந்து ஒன் டைம் நீங்க பாக்குறதுக்காக கிடையாது. நீங்க அதை மெம்பரா சேர்ந்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுப்போம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு அதுல அப்புறமா பிடிக்கலன்னா நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு எல்லாத்துலயுமே, உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ Shravanti for being proud of me, and thank you so much for all the ஒரு சில கிளாமரான விஷயங்களும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜ்ல வந்து நீங்க அந்த மாதிரி சொல்லும் போது அது வந்து பெருமையா தான் நான் பாக்குறேன். என்ன நீங்க கடவுளா ஒரு இதுவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சினிமா நடிகையாவே பாருங்க, தப்பே கிடையாது. இந்த வயசுலயும் வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா தென் கண்டிப்பா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே, ஸோ கைஸ், எனிதிங் எல்ஸ்? தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். ஸோ நீங்க இப்போ இமிடியேட்டா கீழே ஒரு லிங்க் போடுறேன். நீங்க யூடியூப் வனிதா விஜயகுமார் சேனல்ல ஆண்ட்ராய்டா இருந்தா நான் சொன்ன மாதிரி உடனே ஜாயின் வரும். நீங்க 89 rupees அங்க வந்து டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டுல போடலாம். ஜிபே ஆப்ஷன் வந்து கிடையாது யூடியூப்ல. ஸோ யாரையாவது சொல்லியாவது நீங்க போடுங்க. ஜிபே ஆப்ஷன் கிடையாது. பட் அப்ராட்ல இருக்க கண்ட்ரீஸ்க்கு அவங்களுக்கு ஈஸியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்க இருக்கிற இந்தியா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் லவ். சப்போஸ் நீங்க நாங்க ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம், அப்புறம் பார்த்தா அது அமெரிக்கால அந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுச்சு. அது வந்து எனக்கு நியாயமா படலை. அவங்கள அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது இன்னைக்கு இருக்கிற கஷ்ட காலத்துல. ஒரு அமெரிக்கால இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க வந்து அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும், அவங்க எல்லா ஓடிடிக்கும் காசு கட்டிட்டு தான் படம் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரெசிஷனும் போயிட்டு இருக்கு. அமெரிக்காலலாம் எவ்வளோ பிரச்சனைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐ கேன்சல்ட் தட் அண்ட் மேட் இட் லெஸ்ஸர். 89 போட்டேன். ஸோ மேபி 299 அந்த மாதிரி யூஎஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க. சப்போஸ் நீங்க ஜாஸ்தி கட்டியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி எங்க சேனல்ல ஒரு ஃபியூ பீப்புள் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நான் மாத்தினேன். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் வில் ரிட்டர்ன் யோர் மணி வித்தின் த நெக்ஸ்ட் 2 weeks. அந்த டைமிங் ஃப்ரம் யூஎஸ் வரணும் இல்லையா, அவ்வளோதான். பட் கண்டிப்பா வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் டேவிட். ஆமா, எல்லாருமே இப்போ இனிமே நீங்க யூடியூப்ல தான் போய் பார்க்க முடியும். ஆஃப்டர் டுமாரோ ஐ திங்க்
ஃப்ரம் தியேட்டர்ஸ் we are மூவிங் டு யூடியூப் ஆன் ஃப்ரைடே. சும்மா ஒரு படத்தை ஓட்டணும் கண்டினியூ பண்ணணும்னு நான் பண்ணலை. ஐம் பிரிங்கிங் இட் ஸ்ட்ரெயிட் டு யுவர் ஹோம்ஸ். ஏன்னா என்னால் அப்ராட் கண்ட்ரீஸில் கொண்டு வர முடியல. நிறைய பேர் ஏ சர்டிஃபிகேட்னால ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியல, ஃபேமிலியை விட்டுட்டும் வந்து பார்க்க முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ தியேட்ரிக்கல் ரிலீஸ் அண்ட் ஐ டிட் இட். நாங்கள் பண்ணிட்டோம். அது ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் தட் அண்ட் ஐ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் ஃபார் இட். என்னோட டீம் இல்லைன்னா, என்னோட ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ், பாலா, சதீஷ், தே ஆர் மை பிரதர்ஸ், அவங்க இல்லைன்னா, சில நண்பர்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அதை தியேட்டருக்கு என்னால் கொண்டு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமே எப்படி சப்போர்ட் பண்ணோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட டீம் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். அதை நான் என்றைக்குமே குறைச்சி எடை போட மாட்டேன். தேங்க்யூ.